எல்லாருக்குமே இருக்கிற மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் அப்படின்னா டயபெட்டிஸ். இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 10 கோடி பேர் இருக்காங்க. 10 கோடி பேர் இருக்காங்க. பல நாடு பாப்புலேஷனோட அதிகம் வந்து. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா இன்சுலின் குறையிறது கம்மியாகும். சிம்பிளாக இதை சாப்பிட்டோன்னே இன்சுலின் உடனே உடம்பு ஏற ஆரம்பிச்சிடாது. அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் வேலை முடிஞ்சது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைஃப் நமக்கு. வெயிட் லாஸ் டேப்லெட்ஸ் பற்றி சொல்லும் போது அந்த மெடிக்கல் ஷாப்லேயே வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அது மாதிரி இருக்கும், பட் அது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் கிடையாது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த டயபெட்டிஸ் மெடிசனும் வெயிட் லாஸ் மெடிசன்ஸும் தயவு செய்து வாங்கிடாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற ஒரு கான்செப்ட். ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ப்ரெஷரே கிடையாது லைஃப்ல உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். 100 பெண்களில் 30 பேருக்கு பிசிஓஎஸ் இருக்கு. பர்டிகுலராக 15லேருந்து 25 வயசுக்குள்ளார. சுகரை கம்மி பண்ணா ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பிசிஓஎஸ் இது எல்லாத்துலேருந்து நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருக்கலாமா? அப்படிலாம் காணாமல் போயிடாது. அப்படிலாம் காணாமல் போயிடாது. சர்க்கரை நிப்பாட்டினெல்லாம் காணாமல் போயிடாது. அவ்வளோ சுலபமாக இருந்தால் வேலை முடிஞ்சுது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்களோ, அந்த வாரம் ஃபுல்லாக என்ன சாப்பிட்றீங்களோ எல்லாமே கணக்கில். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட டாக்டர் கிருஷ்ண சங்கர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஹி இஸ் அ கன்சல்டன்ட் இன் டயபெட்டிஸ், தைராய்டு அண்ட் எண்டோக்ரைனாலஜி. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. ஹலோ, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். யா சார், இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் அப்படின்னா டயபெட்டிஸ். திரும்புகிற பக்கம் எல்லாத்துக்குமே சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் வருது. இப்போ டயபெட்டிஸில் டைப் 1 ஒன்று இருக்குது, டைப் 2 ஒன்று இருக்குது. எது மோஸ்ட் காமன்? டைப் 1 அண்ட் டைப் 2 என்னென்ன சார்? ஸோ பேசிக்கலாக எண்டோக்ரைன் டிஸார்டர்ஸ் ஆர் ஹார்மோன் டிஸார்டர்ஸ் ஆர் டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு ஹார்மோன் டிஸார்டர் தான். காமனஸ்ட் டிஸார்டர் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ்னே சொல்லலாம் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 2 தான். லிட்டரலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 10 கோடி பேர் இருக்காங்க. 10 கோடி பேர் இருக்காங்க. பல நாடு பாப்புலேஷனோட அதிகம் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரும் மக்கள் நினைப்பாங்க சுகர் ஏறிடுச்சுன்னு பேசிக்காக. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்பெக்ட்ரம் என்னென்னா லைட்டாக வெறும் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆரம்பித்து நிறைய இன்சுலின் தேவைப்படும். அந்த ரேஞ்சில் 10 கோடி மக்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும். ஸோ காமனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறது டைப் 2 டயபெட்டிஸ் தான். அவ்வளோ காமன், அது இல்லாத குடும்பமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ வேறு ஹார்மோன் டிஸார்டர்ஸ் என்ன அப்படி பார்ப்போம்னா தைராய்டு இஷ்யூஸ். இப்போ ஒபிசிட்டியே ஒரு டிசீஸாகவே நாங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டோம். உடல் பருமன் இருக்கிறதே வந்து எனக்கு வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டிசீஸாகவே அது ஒரு டிசீஸ். ஏன்னா அதுலேயே பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதுவே ஒரு ஹார்மோன் டிஸார்டர் தான் ஒபிசிட்டி. வெறும் உடல் பருமன் அது காரணம் இருக்கலாம், வெறும் டயட் மட்டும் காரணமாக இருக்கலாம், ஹார்மோன் டிஸார்டர்ஸும் காரணமாக இருக்கலாம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரேரு. ஆனால் இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் பல லட்சம் பேருக்கு இருக்குது. யூஸ்வலாக குழந்தைங்கள ஸ்டார்ட் ஆகும், வயசானவங்களையும் ஸ்டார்ட் ஆகலாம். அவங்களுக்கு மாத்திரை வேலை பார்க்காது, இன்சுலின் மட்டும்தான் போட்டாங்க. லைஃப் சேவிங்காக இன்சுலின் மட்டும்தான் போகணும் டைப் 1 டயபெட்டிஸ்க்கு. டைப் 2 டயபெட்டிஸ்னா பார்த்தீங்கன்னா வெறும் டயட் சில பேருக்கு கேட்கும், சில பேருக்கு டயட் ப்ளஸ் டேப்லெட்ஸ் தேவைப்படும், சில பேருக்கு டயட் ப்ளஸ் டேப்லெட்ஸ் ப்ளஸ் இன்சுலின் தேவைப்படும். ஓகே, ஸோ இதுதான் காமன் ஹார்மோன் டிஸார்டர்ஸ். ஓகே சார், இப்போ இந்த டைப் 2 வந்துட்டு மோஸ்ட்லி ஜெனட்டிக்னால வரதா? ஸோ டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிஜெனிக்னு சொல்லுவோம் நாங்கள். பாலிஜெனிக் என்னன்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. நீங்கள் ஜெனட்டிக்னு கேட்டது எப்படின்னா எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் ஒரு காரணம். மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில். ஸோ இனிஷியேட் பண்ணுறக்கு டு ஸ்டார்ட் த குளுக்கோஸ் லெவல் ஏறுறக்கு அதுக்கு காரணம் மாடிஃபைடு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்காது. அதுக்கு காரணம் ஜெனட்டிக் டெண்டன்சி. அந்த இண்டிவிஜுவலுக்கு இன்சுலின் குறையிற டெண்டன்சி இருக்கணும். அப்போதான் குளுக்கோஸ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டைப் 2 டயபெட்டிஸை கிரியேட்லாம் பண்ணிட முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒபிஸா இருக்கனால டைப் 2 டயபெட்டிஸ் வந்துடாது. ஒபிஸா இருக்கனால டைப் 2 டயபெட்டிஸ்க்கான டெண்டன்சி அதிகம், அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு வரணும்னா 2 ஹிட்னு நாங்கள் சொல்லுவோம். 2 விஷயம் ஒன்றா கூடி வரணும். ஒன்று மாடிஃபைடு ரிஸ்க் ஃபேக்டர், இன்னொன்று நான் மாடிஃபைடு ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கான ஜீன் இருக்குல்ல, அதில் இன்சுலின் குறைபாடு ஏற்படணும். கூடுதலாக ஒபிசிட்டி, லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா குளுக்கோஸ் ஏற ஆரம்பிக்கும். இதான் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதனால தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வச்சு கொஞ்சம் இனிஷியல் ஃபேஸஸில் சரி பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இனிஷியல் ஃபேஸஸில். ஆனால் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ் டு கம் இன்சுலின் குறைய ஆரம்பிக்கிறது கம்பல்சரி. உடம்புல கொஞ்சமாவது குறைஞ்சாதான் குளுக்கோஸ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ எல்லா ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் டைப் 2 டயபெட்டிஸ் அவசியம் கிடையாது. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸில் அதிகமாக இருக்கும் டைப் 2 டயபெட்டிஸ். அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி பயங்கரமா காம்ப்ளெக்ஸா இருக்கும். எல்லாரும் நினைச்சிருவாங்கன்னா வெறும் சாப்பாட்டால தான் வருதுன்னு நினைச்சிருவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தீபாவளி ஆனா எல்லாத்துக்கும் வந்துடணும், பொங்கல் ஆனா எல்லாத்துக்கும் வந்துடணும், அப்படி வராது எல்லாத்துக்கும். ஸோ சில மக்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும். ஆவரேஜா 1 in 10. ஓகே, 1 in 10 ஆவரேஜா. அதே மாதிரி வயசாக அந்த டெண்டன்சி அதிகமாகும். ஏன்னா இயற்கை எப்படி முடினா இருக்குது, அதே மாதிரி இயற்கை இன்சுலின் குறைபாடும்
நேச்சுரலாக நடக்கும் அது. ஸோ நிறைய 80s 70s நிறைய பேர் பார்ப்பீங்க, 80s 90sலேயே நிறைய பேர் பார்ப்போம் நம்ம. அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் சுகரே 200 இருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் வைத்தியமே கொடுக்க மாட்டோம். ஓகே. சம்டைம்ஸ் அது நார்மலாகவே இருக்கும் அவங்களுக்கு. அது அதே மாதிரி ரொம்ப காமன் 80 வயசு 70 வயசு பார்த்தீங்கன்னா 10ல் 6-7 பேருக்கு டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கும். மாத்திரை லைட்டாக சாப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பாங்க. ஸோ டைம் போக போக, ஆனால் இப்போ பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி கொஞ்சம் ஏர்லியராக எங்களுக்கு தெரிய வருது. 30s 40s 20sலேயே நிறைய பேருக்கு டைப் 2 டயபிட்டிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்சுலின் குறைபாடுனால தான் குளுக்கோஸ் அதிகமாகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. ஆனால் அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடுக்கு வந்து வெயிட்டு, லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் மாடிஃபை பண்ணும். ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஜெனட்டிக்கா இருந்தால் மட்டும் தான் வரணும். அப்பா அம்மா யாரோ ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தா வர்றக்கான வாய்ப்பு 10-15% இருக்குது. 2 பேரண்ட் இருந்தா வாய்ப்பு 40% இருக்குது. எந்த பேரண்ட்ஸ்க்குமே டைப் 2 டயபிட்டிஸ் இல்லாமல் இருந்தாலும் இந்தியாவில் பிறந்தாலே 5% சான்சஸ் இருக்கு. ஸோ நேச்சுரலாக எல்லா ஹியூமன் பீங்ஸ்க்கும் ஒரு 5% சான்ஸ் ஆஃப் டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கும். ஓகே. ஸோ மக்கள் நினைப்பாங்க டைப் 2 டயபிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், டயபிட்டிஸ் மெலிட்டிஸை தடுக்க முடியாது. அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் தடுத்துடலாம். அதனால வர கிட்னி பிரச்சனை, அதனால வர கால் புண்ணு, அதனால வர கண்ணு பிரச்சனை, அதை தடுக்க முடியும். 99% தடுக்க முடியும். ஆனால் டயபிட்டிஸ் தடுக்க முடியாது. டயபிட்டிஸ்ல கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. எந்த அளவுக்குன்னா, நாங்கள் வந்து டயபிட்டிஸ் உள்ளவங்கள நோயாளினே கூப்பிடுறது இல்லை, பேஷண்ட்னே கூப்பிடுறது இல்லை. அவங்களுக்கு நான் பிடபிள்யூடின்னு ஒரு வேர்டு வச்சிட்டோம். பிடபிள்யூடினா பர்சன் வித் டயபிட்டிஸ், நாட் பேஷண்ட், பர்சன். ஸோ டயபிட்டிஸ்ங்கிறது ஒரு தன்மையை மாத்திட்டோம், அது நோயை மாத்துறது. ஏன்னா அதுக்கு அது ஸ்டிக்மா வந்துடும். டயபிட்டிஸ்னா ஒரு நோயே கிடையாது, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நோய். அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க தடுக்க முடியும் கரெக்டான வைத்தியம், கரெக்டான அணுகுமுறை பண்ணிச்சுன்னா. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்சுலின் குறைபாடுறது இப்போ குறையுது அப்படின்னா, இதை நம்ம குறைக்கிறது கம்மி பண்றதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? அதாவது குறையிறத தடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. தடுக்க முடியாது. ஸ்லோ டவுன் தான் பண்ண முடியும். எப்படின்னா லைஃப் ஸ்டைலை வச்சு ஸ்லோ டவுன் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே. ஆனா அதை மீறி இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது குறையும். ஆனா சுகரை ஏறதை நீங்க தடுக்க முடியும். ஓகே. குளுக்கோஸ் இன்சுலின் குறைஞ்சதுன்னா குளுக்கோஸ் ஏறும். பேசிக்கா நம்ம உடம்புல நம்ம குளுக்கோஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்பு எடுத்துக்கணும்னா அதுக்கு இன்சுலின் ஒரு சாவி. இதை ஃபண்டமெண்டலா புரிஞ்சுட்டா போதும். அந்த சாவி அந்த மிஷினோட அந்த இன்சுலினோட வேலைப்பாடு குறைய ஆரம்பிச்சிருச்சு, இல்ல அளவே குறைய ஆரம்பிச்சிருச்சுனால குளுக்கோஸ் என்ன ஆகும், ரத்தத்திலே தான் இருக்கும், ஆனா உடம்பு எடுத்துக்காது. அதனால என்ன ஆகும், மசில்ஸ்லாம் சூம்பி போயிடும். அதனாலதான் நீரிழிவு நோய்னு தமிழ்ல சொல்றாங்க. அதனாலதான் மெலிஞ்சிட்டே போவாங்க ஹை சுகர்ல பாத்தீங்கன்னா. குளுக்கோஸ் ரத்தத்துல இருக்கும், ஆனா அவங்களும் எடுத்துக்க முடியாது. அதுக்கு இன்சுலின் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த இன்சுலினை இயற்கையாலாம் இது வரைக்கும் யாரும் ஏற்றினது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாலே நிறைய விஷயங்கள், நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் கிளைம்ஸ் வந்து அதை ஏற்றிடலாம், இதை சாப்பிட்டு அதை ஏற்றலாம், அதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கும் ஏற்றினது கிடையாது. ஸோ இன்சுலின் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், அது இயற்கையாக கொடுக்கறது தான். அந்த அது கீழே போகிறத ஸ்லோ டவுன் பண்ண முடியும். எப்படின்னா ஒன்று தான் இண்டிவிஜுவல் கையில் இருக்குது, அந்த மனிதன் கையில் இருக்குது. உள்ளியே இருக்கிறது மட்டும் தான் அந்த மனிதன் கையில் இருக்குது. முடிஞ்சளவு உள்ளியே இருக்கணும். அதுக்கு தான் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இன்சுலின் இப்படி குறையுதுன்னு வச்சுக்கோங்க, வேகமாக ஒருத்தருக்கு இப்படி குறைய வைக்கலாம். ஒல்லியா இருந்தா இப்படி குறையும். ஆனா குளுக்கோஸ் ஏறத வந்து தடுக்க முடியும். நீங்க எப்படி சிம்பிள் டயட்டிங் பண்றீங்க, அதே மீறி ஏறுது மாத்திரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மீறி ஏறுது அதே இன்சுலினே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இன்சுலின் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா இன்சுலின் குறையிறது கம்மியாகும் அப்படியெல்லாம் இல்ல, ஃபுட் சப்ஸ்டன்ஸ் மூலமா நம்மளால இன்சுலின் ஏற்ற முடியாது. இது வரைக்கும் ப்ரூஃப் இல்லைங்க. நிறைய சின்ன சின்ன பூக்கள், சின்ன கிரெயின்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ டேப்லெட் சாப்பிட்றோமே, அதுவே இயற்கையை எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு ஃபங்கஸ்லேருந்து, ஒரு ஆல்கிலேருந்து எடுக்கிறாங்க, ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க. பெனிசிலின் இன்ஜெக்ஷனே ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கிறாங்க, ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதேமாதிரி எல்லா இப்போ சல்ஃபோனியூரியாஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபாலேருந்து எடுப்பாங்க. அந்த மருந்துகளே இயற்கையிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து அப்படி கொடுத்தா தான் குறையும். நம்ம நினைக்கிற மாதிரி சிம்பிளா இதை சாப்பிட்டோன்னே இன்சுலின் உடனே உடம்பு ஏற ஆரம்பிச்சிடாது. அவ்வளவு சிம்பிளா இருந்தா வேலை முடிஞ்சது, ரொம்ப ஈஸியா இருக்கும் லைஃப் நமக்கு. சோ அப்படி ஒரு விஷயம் இல்ல, பட் இல்லன்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா இருக்குது, அது வந்து அவ்வளவு சிம்பிள் கிடையாது. சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒண்ணு வேண்டாம். இப்ப புது மெடிசன், வெயிட் லாஸ் மெடிசன் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீங்க ஒபிசிட்டிக்கு. அது சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். அது எப்படி எடுத்தாங்கன்னா ஏர்லி ஆர் லேட் 90s அண்ட் 2000s பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் மெக்சிகோ பார்டர் இருக்குல்ல, அந்த ட்ரை டெசர்ட்ஸா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஜீலா மான்ஸ்டர் ஒரு லிசர்ட் இருக்கு. ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜீலா மான்ஸ்டர்னு. அந்த லிசர்டு வந்து அதோட நாக்கோட சலைவா இருக்குல்ல, அது எப்படி தன்னோட இறை எடுக்கும்னா, சின்ன மிருகங்கள், சின்ன இன்செக்ட்ஸ்ல வருதுல, சாப்பிடும்ல, அது அந்த வெனம் பட்டோன்னு ஒரு சலைவை பட்டோன்னு அந்த இன்செக்ட்ஸ் செத்துரும். ஆனா எப்படி செத்துன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா அந்த இன்செக்ட்ஸ்க்கும் அந்த ஃப்ராக் எல்லாத்துக்குமே சுகர் லோ ஆச்சு, லோ ஆகி செத்து போச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த ஜீலா மான்ஸ்டரோட, அது சாதாரண லிசர்டு, அந்த இடத்துல இருக்க லிசர்டு, அதை வெனமோ இல்லை சலைவை எடுத்து பார்த்தா அதில் குளுக்கோஸை குறைக்கிற ஒரு கெமிக்கல் இருந்துச்சு.
ஸோ அதை வந்து 20 years ரிசர்ச் பண்ணி தான் இப்போ வந்து 2 மாலிக்யூல்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம நினைக்கிறமே ஸ்டேட் அதுக்காக அந்த 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 சலைவடி சாப்பிட்டா உடனே சுகர் குறைஞ்சிடும். அப்படி நமக்கு அது குறையாது, நமக்கு அது பத்தாது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. அதுலேருந்து சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவலை குறைக்க முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு ஃபுட் எடுத்தோன்னே குறைஞ்சிடாது. ஓகே. அது இருக்குது. அதாவது இன்சுலின் லெவலை நீங்கள் ஏற்றிட முடியாது, ஆனால் இருக்கிற இன்சுலின் பெட்டராக ஒர்க் பண்ண வைக்க முடியும். வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு பண்ணுற ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, அதை சாப்பிட்டா இன்சுலின் ஏறும்னு ஃபால்ஸ் கிளைம் அப்படி கிடையாது. நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறத குறைச்சிடலாம். ஓகே. சரி, இப்போ அந்த யூ செட் அந்த மாலிகூல்ஸ் இப்போ வந்துட்டு வெயிட் லாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டேப்லெட்ஸ் வந்துருக்குன்னா அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்றது சேஃபா இல்லையா? எல்லா மருந்து மாத்திரையும் இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, எல்லா மருந்து மாத்திரையும் நீங்கள் மார்க்கெட் எடுத்து ப்ராப்பராக ஒரு ஃபார்மசி, ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபார்மசி இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி எடுத்துக்கோங்க. இல்லை அதுக்கு அப்ரூவ்டு வருது, அப்ரூவல் வந்து அதுக்கு ஒரு பில் போட்டு கொடுக்குறங்கனாலே தெரிஞ்சுக்கோங்க. டிசிஜிஏன்னு இருக்குது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இது ஃபார்மசிட்டிக்கல், இது இந்தியாவில் ப்ராப்பராக இருக்குது. ஒரு மாத்திரை உங்களுக்கு வருதுனாலே 20 வருஷம் ரிசர்ச் ஆகி தான் வருது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு தப்பான காரணம், அதை சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படி. ஆப்வியஸ்லி கிட்னி பிரச்சனை வர மாத்திரையை எப்படி விற்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதெல்லாம் சேஃப் அன்சேஃப் கொஸ்டினே கிடையாது, எல்லாமே சேஃப் தான். சைட் எஃபெக்ட்ஸ் வேற கான்செப்ட். கிட்னி பிரச்சனையை தான் எல்லாரும் மெடிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். அது கிட்னி பிரச்சனை வர மருந்து கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் பேன் பண்ணிடுவாங்க, ஆப்வியஸ்லி பேன் பண்ணிடுவாங்க. எப்படி கொடுக்க முடியும்? தெரிஞ்ச ஒரு டாக்டர் கொடுப்பாரு கிட்னி பிரச்சனை மருந்து? கொடுக்க மாட்டாங்க. என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம்? வயிறு பிரச்சனை, அசிடிட்டி, அது பல மாத்திரைகள் பல சாப்பாடுக்கே இருக்குது. ஸ்கின் பிரச்சனை, அது பேர் அலர்ஜி. ஸோ அது வேற கான்செப்ட். மற்றபடி எல்லாமே சேஃப் தான். வெறும் டயபிட்டிஸ் இல்லை, கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகி ஃபார்மசியில் வர எல்லா மருந்துகளும் சேஃப்டி அப்ரூவல் வாங்கினக்கு அப்புறம் தான் வரும். அதை மீறி யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா ரிப்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னா 10,000 ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணணும். அதை மீறி வந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக இதை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த சேஃப்டி அன்சேஃப்டி இருந்தால் அதில் சின்ன சின்ன கேவியட்ஸ்ன்னு சொல்லுவோம். கேவியட்ஸ் என்ன, குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு அந்த வெயிட் லாஸ் மெடிசன்ஸ் கொடுத்தா கான்ஸ்டிபேஷன் வரும், வயிறு பிரச்சனை வரும், அசிடிட்டி வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த மருந்து அப்படிதான் வேலை பார்க்கும். அந்த மருந்தோட தன்மை அது. ஸோ 105 பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு கொடுக்க முடியாது, ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஓகே. பிகாஸ் நான் ரீசெண்டாக இந்த வெயிட் லாஸ் டேப்லெட்ஸ் பற்றி சொல்லும் போது அந்த மெடிக்கல் ஷாப்லேயே வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அது மாதிரி இருக்கும், பட் அது நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் கிடையாது, இல்லை எதுவுமே நார்மல் கிடையாது, அது நார்மல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த டயபெட்டிஸ் மெடிசனும் வெயிட் லாஸ் மெடிசன்ஸும் தயவு செய்து வாங்கிடாதீங்க. நிறைய இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடங்கள்ல நிறைய இடத்துல ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ். எதுவுமே எந்த டயபெட்டிஸ் மாத்திரையும் வெயிட் லாஸ் மெடிசனும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்குறது இல்லீகல். அதேமாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லீகல். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்குறது உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் டெவலப் பண்ணுறக்கா வந்து எங்கிட்ட கேட்பாங்க, எங்கள் துறை பர்டிகுலர் ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வருவாங்க, நாங்கள் அப்ரப்டாக நெக்லெக்ட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பிராண்ட் அது வந்து நாங்கள் மட்டும் தான் கொடுக்கணும். அதெல்லாம் தெரப்பியூட்டிக் பர்பஸ் தான் கொடுக்கணும். எந்த புக்லையும் அதை கொடுக்கணும்னு கொடுக்கப்படவில்லை. ஸோ எடுக்கிறது இல்லீகல். ஓகே, கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி வெயிட் லாஸ் மெடிசன்ஸும் டாக்டர் அப்ரூவல் இல்லாமல் வாங்குறது உங்கள் ஓன் ரிஸ்க் எடுக்கிறீங்க. லீகல் ஒரு கான்செப்ட், அதுதான் ரிஸ்க். உங்களுக்கு நீங்கள் தீமை செஞ்சுக்கிறீங்க டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல். அப்புறம் எங்கள் துறையை சார்ந்த, முக்கியமாக எங்கள் துறையை சார்ந்த மெடிசன்ஸ்லாம் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் உடம்பு ஏற்றுறக்காகவோ உடம்பை குறைக்கிறக்காகவோ ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறது உங்களை நீங்களே தீங்கு செஞ்சுக்கிறீங்க. நிச்சயமா. அண்ட் அதே மாதிரி சுகர் மெடிசன்ஸும் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது மூலம் நான் மக்களுக்கு சொல்லி வருவேன். நிறைய பேர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கடையில். நாங்கள் பார்த்தீங்கன்னா வேலிட்டில்னு ஒரு டேட் போட்டிருப்போம். எக்ஸாம்பிள் ஒரு ஜூன் 30 வேலிட்டில்னு போட்டிருப்போம் 2026. அவங்க பார்த்தா 2028 சாப்பிட்ருப்பாங்க. இந்தியாவில் அப்படி பண்ணவே கூடாது. ஸோ மருந்து ஆளுங்களும் அது கொடுக்கக்கூடாது, யாருமே அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா டயபெட்டிஸ் மெடிசன்ஸ்லாம் அவ்வளோ, ஏன்னா லோ சுகர் வந்துச்சுன்னா ரிஸ்க். ஸோ டாக்டர் 3 months 6 months தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணி, அதே டாக்டரை பார்க்க முடியல, வீட்டு பக்கத்துலேயே ஒரு டாக்டரையாவது ஏதோ ஒரு படித்த குவாலிஃபைடு கவர்மெண்ட் அப்ரூவ் டாக்டர் பார்த்தாவது மாற்றிக்கணும். நிச்சயமா. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ ஒரு டிசீஸாக தான் நாங்கள் இப்போ கன்சிடர் பண்ணுறோம். லெட்ஸே இப்போ ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட வராங்க, எனக்கு இந்த வெயிட் லாஸ் டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த டேப்லெட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டினா என்னன்னு சொல்லிடுவோம். நாங்கள் ஒபிசிட்டினா என்னன்னா உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் இந்தியன்ஸ்க்கு வந்து 23, அதாவது ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா. ஸோ அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னு ஒபீஸ். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30-40% பீப்புள் ஒபீஸாக இருக்காங்க. ஸோ காமனஸ்ட் காஸ் ஆஃப் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான், உணவே தான்.
செகண்ட் காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் சேர்ந்துருக்கும் தைராக்சின், ஹைப்போதைராய்டிசம், தைராக்சின் லெவல் கார்மனாக இருக்கும். அது 5% 10% கேசஸ் தான். அப்புறம் ரொம்ப ரேராக ஹார்மோன் டிசார்டர்ஸ் எக்ஸசிவாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், அது 1% ஆஃப் கேசஸ். ஸோ மெயினாக அந்த ஹார்மோன் டிசார்டர்ஸை நாங்கள் ரூல் அவுட் பண்ணிடுவோம். அது தெரியாம நாங்கள் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாத்திரையில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கும், ஈஸியாக வைத்தியம் பண்ணலாம். அதை விட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஈஸியாக வைத்தியம் பண்ணுற விட்டுட்டு. ஸோ பேசிக் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துருவோம். ஹார்மோன் டெஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டயட்டு நாங்களும் டயட்டிஷியனும் சேர்ந்து கவுன்சிலிங் கொடுப்போம். அதே மாதிரி டயட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது சாப்பிட்டா கம்மி குறைஞ்சிரும். யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சொல்கிறது ஈஸி, கீரையை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு போய் சமைக்கணும், யார் செய்ய போகிறா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த இண்டிவிஜுவல் கிட்ட அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது, யார் செய்கிறாங்க எல்லாமே கேட்கணும். எல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு கடைசியில் பார்த்து வீட்டு சாப்பாடே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. 3 வேலையை அலைஞ்சிட்டு இருப்பாங்க, வேற வழி கிடையாது. அவங்க தொழிலுக்காக அலைஞ்சுதான் ஆகணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வெளியில் அலைஞ்சாலும் பரவாயில்ல, அதை வச்சே டயட்டிங் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்போம். ஸோ டயட்டிஷியன் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதோட கம்மியாக கொடுக்க அமைச்சிருவோம். ஏன்னா அந்த டயட் அவங்க பண்ண ஆரம்பிக்காட்டி திருப்பி ரீபவுண்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாட்டிக் டயட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. எக்ஸாட்டிக்னா பயங்கரமா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம்டு டயட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே முக்காவாசி இந்தியாவில் நிறைய இருக்குது. என்ன பிரச்சனைனா நம்ம நாட்டில் நிலைச்சு நிற்காது. ஏன்னா அடுத்த சேலஞ்ச் நம்ம நாட்டில் வந்துடும். ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் அடுத்த சேலஞ்ச் நம்ம நாட்டில் வந்துடும். ஸோ நாங்கள் எப்படி கொடுப்போம்னா ப்ராப்பர் எண்டோக்ரைனிஸ்ட் போனீங்கன்னா உங்கள் வீட்டு சாப்பாடை பேஸ் பண்ணி டயட்டிங் கொடுப்போம். ஸோ நிறைய டைப்ஸ் கீட்டோ டயட் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து டிஸ்கரேஜ்லாம் பண்ண மாட்டோம். முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க கிட்ட, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 month 2 months பண்ணலாம், பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். பண்ண முடியாட்டி அவங்க வீட்டு சாப்பாடு வச்சு டயட்டிங் கொடுப்போம். டயட்டிங் மட்டும்தான் நிலச்சி நிற்கும், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டயட்டிங் பண்ணது ப்ரெஷரைஸ்ட் இல்லாமல் டயட்டிங் பண்ணணும். 1 மாதம் 1/2 கிலோ 1 கிலோ குறைஞ்சா போதும். 3 to 4 years குறைச்சி எடுத்து டைம் குறைச்சி குறைக்கலாம். எல்லா 3 months 6 months குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் அடுத்த தவறு, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஹார்மோன் டோஸை ரூல் அவுட் பண்ணிட்டு டயட்டிங் கவுன்சிலிங் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் கொடுப்போம். இதெல்லாம் பண்ணியும் குறைக்க முடியாட்டி ஒன்று அந்த மெடிசின்ஸ் போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறதுனாலும் போகலாம். அந்த மெடிசின்ஸ்க்கு அந்த வெயிட் லாஸ் மெடிசின்ஸ் நீங்கள் நினைக்கிற மேஜிக்லாம் கிரியேட் பண்ணாது. அப்பவும் டயட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெயிட் லாஸ் மெடிசன்ஸ் சைடு எஃபெக்ட் வருது, இல்லை விட்டுறாங்கன்னு வைங்க, நீங்கள் டயட்டிங் பண்ணலாம் திருப்பி ஏறிடுவீங்க. இந்த மெடிசன்ஸ் என்ன பண்ணணும், உதவி செய்யும் டயட்டிங் பண்ணுறது. 2 இட்லிலையும் வயிறு ஃபுல் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இன்ஜெக்டபிள் ஃபார்மேட்ல இருக்கு, டேப்லெட் ஃபார்மேட்ல இருக்கு. எல்லாமே இன்னைக்கு டேட்டுக்கு எக்ஸ்பென்சிவ். ஆனால் இந்தியன் வெர்ஷன் இப்போ சீப்பராக வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் பேசிக்காக டயபெட்டிஸ் மெடிசன்ஸ். இது ரெண்டுமே கவர்மெண்ட் அப்ரூவ் டயபெட்டிஸ் மெடிசன்ஸ். வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ சுகர் குறையும், சுகர் இருந்துச்சுன்னா. ஆனால் வெயிட் லாஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். எல்லாரும் நினைச்சாங்க அதை போட்டோம் 40 கிலோ குறையும். எப்படின்னு எல்லாத்துக்கும் கிடையாது. 105 பேருக்கு காமனாக 5 to 10 கிலோ குறையும். அதே சைடு எஃபெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி 5% பீப்புளுக்கு வயிறு பிரச்சனைகள் வரலாம். ஸோ நாங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிருவாங்க அதை ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாத்தையும் யூஸ் பண்ண லெஃப்ட் அண்ட் ரைட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். மெயினாக நாங்கள் திருப்பி இயற்கை வைத்தியம், உங்கள் வீட்டு சாப்பாடு வச்சே தான் வைத்தியம் பண்ணுவோம். அதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அண்ட் இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற ஒரு கான்செப்ட். நம்ம இதுல பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல தான் நம்ம கிங் மாதிரி சாப்பிடணும், ராஜா மாதிரி சாப்பிடணும்பாங்க. பட் ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய பேர் ஒண்ணு வந்துட்டு வேலைக்கு போறதுனால டைம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. கேட்டா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லிடுறாங்க. Does that actually work for India? இந்தியா ரொம்ப ஹைலி வேரியபிள். உங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் எக்கனாமிக்கலி பெட்டராக இருக்கீங்க, பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ப்ரெஷரே கிடையாது லைஃப்பில் உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். ப்ரொவைடர் அல்சர் வரக்கூடாது. ஸோ அப்புறம் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் எங்கள் தொழில் இது, நாங்கள் டெய்லி 10 to 20 ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ் பார்ப்போம். ஒபிசிட்டிக்குன்னு 5 பேர் வருவாங்க. இன்னொன்று டைப் டயபெட்டிஸ் கூட சேர்ந்து ஒபிசிட்டி வரும், பிசிஓஎஸ் கூட சேர்ந்து ஒபிசிட்டி வரும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன பிரச்சனை, இதே தான். நீங்கள் சொன்ன கரெக்டாக கொஸ்டினே கேட்டீங்க, இந்தியாவில் ஒத்து வருமானு கேட்டீங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. சொல்கிறது ஈஸி, 2 வேளை சாப்பிடுங்க, உணவே மருந்துலாம் சொல்கிறது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதே தான், டிஸ்கரேஜ் பண்ண மாட்டோம். கேட்டாங்கன்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 1 month 2 months 3 months பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். பட் இப்போ அதையும் மீறி பண்ணுறவங்க நிறைய வந்துட்டாங்க. 20-30% பீப்புள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணுறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிடுவோம். ப்ரொவைடர் அவங்களுக்கு அது ப்ரெஷரைஸ் ஆகக்கூடாது. எந்த வித டயட்டும் நம்மளை மைண்டில் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு மூட் ஸ்விங் ஆகும், அதெல்லாம் வரவே கூடாது. அந்த அப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தப்பாக நினச்சிக்கிறாங்க, நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு. கிடையாது. நடுவில் சிம்பிளாக பட்டர் மில்க் குடிச்சிக்கலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி சுண்டல் சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கார்ப்ஸ் மட்டும்தான் 2 வேளை வரும், கார்போஹைட்ரேட்டு. மற்றபடி ப்ரோட்டீன்ஸு, வெஜிடபிள் சாலடு, ஃப்ரூட் சாலட், பட்டர் மில்க்கு, அப்புறம் சுகரே ஏற்றாத ஜூசஸ், ஃபைபர் கடந்த ஜூசஸ், இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பட்னி கிடக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஓகே ஓகே வெரி நைஸ். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தைராய்டு பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தான் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. எஸ், சாப்பிடவே மாட்டேன் ஆனாலும் எனக்கு உடல் பருமன் அதிகமா ஆகுது அப்படின்னு. பிசிஓஎஸ் வந்து அது அகெயின் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிஸார்டர். இப்போ அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்துருப்பீங்க, பிமாஸ்னு. பிசிஓஎஸ் பிமாஸ்னா மெட்டபாலிக் ஒபிசிட்டி சிண்ட்ரோம், எப்படி வேணும் வச்சுக்கலாம். நீங்கள் பிசிஓஎஸ் என்ன ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணலாம். எனி ஃபீமேல், ஆப்வியஸ்லி மேல்ஸ்ல கிடையாது, எனி ஃபீமேல் வித் irregular menses called பிசிஓஎஸ், சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ irregular mensesனா அடிக்கடி மென்சஸ் வர மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை மென்சஸே வராத பிரச்சனை இருக்கலாம். ஸோ காமனாக இவங்களை 70% பீப்புள் ஒபீஸாக இருப்பாங்க. எல்லாருமே இருக்கணும் அவசியமும் கிடையாது. 70% பீப்புள் ஒபீஸாக இருப்பாங்க. இப்போ ஒபிஸா இருக்கனால தான் பிசிஓஎஸ் வருதா? வர்றேன், அதுக்கு நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். காமனாக ஒபீஸாக இருப்பாங்க. இது என்னன்னா, இது சிக்கன் எக் ஸ்டோரி தான். எதனால எது வந்துச்சுன்னு இன்னுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது. ஓகே. பட் என்னென்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு விஷய சைக்கிள்னு சொல்லுவோம்ல, இதனால இது இப்படியே சர்க்கிள் அடிச்சுட்டே இருக்கும், எதனால இது அப்படின்னு. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லா பிளட் டெஸ்ட்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு தனி ஒரு நோய் கிடையாது. ஓகே. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் 2 டயபிட்டிஸ்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 2 டயபிட்டிஸ் ஃபண்டமெண்டலி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி தான். அதனால ரெண்டு காமன். பிசிஓஎஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஈஸியாக ஒபிசிட்டி வரும், டைப் 2 டயபிட்டிஸ் வரும். டைப் 2 டயபிட்டிஸ்ல காமனாக ஒபிசிட்டி இருக்கும், ரெண்டு காமனாக இருக்கு பாருங்க. சரி, மூணுமே. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை பார்க்காது, சிம்பிளாக வச்சுக்கலாம். அது என்ன ஆகும் தெரியுங்களா, மோர் இன்சுலின் செக்ரெட் ஆகும்போது ஃபேட் வரும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக பெண்களுக்கு ஓவரியில் போய் சரியாக அந்த சைக்கிள்ஸ் வராமல் ஹார்மோனாக அமைத்துது. ஸோ ரேஷியோ பிட்வீன் மேல் ஹார்மோன் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் மாறிடும். மேல்ஸுக்கும் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஃபீமேல்ஸுக்கும் மேல் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இருக்கு, ரொம்ப கம்மி வேல்யூ இல்லை. இந்த ஆக்சுவல் லெவல் மாறாத ரேஷியோ மாறிடும். அப்போ என்ன ஆகும், சைக்கிள்ஸ் அடிவிடும். சில பேருக்கு ஒரு 10% ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கு எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கும், சின்ன ஹேர் க்ரோத் இருக்கும், ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு மேரேஜ் ஆனோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல குழந்தை பிரெக்னன்சி ஆகாமல் தள்ளி போகும், அப்போதான் இன்ஃபர்டிலிட்டி அதுக்கெல்லாம் போவாங்க. ஸோ இது காமனஸ்ட் காஸ் பிசிஓஎஸ். 100 பெண்களில் 30 பேருக்கு பிசிஓஎஸ் இருக்கு, பர்டிகுலராக 15லேருந்து 25 வயசுக்குள்ளார. ஓகே. யூஸ்வலாக குழந்தை பிறந்தோன்னா பிசிஓஎஸ் காணாம போயிடும், யூஸ்வலாக. அதுலேயே அன்யூஷுவல் சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ 30 பேருக்கு இருக்கு. அந்த 30 பேரில் 10 பேருக்கு ஹார்மோன் டிஸார்டர்ஸ் இருக்கும், 20 பேருக்கு காரணமே இருக்காது. ஸோ எல்லா பிசிஎஸ் இண்டிவிஜுவல்ஸையும் ஒரு தடவை எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அதை எங்கள் துறையை வந்து ஒர்க் அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா சரி பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஹைப்போதைராய்டிசம், தைராக்சின் மாறினாலே பிசிஓஎஸ் வரும். ஆனால் ரொம்ப ஈஸியாக வைத்தியம் பண்ணலாம். அதிக தைராக்சினை நார்மலாக கீழே கொண்டு வரணும், கம்மி தைராக்சின் அதிகம் பண்ணணும், அவ்வளோதான். ப்ரொலாக்டின் ஒரு தாய்ப்பால் செக்ரேட் பண்ணுற ஹார்மோன் இருக்கு, அது அதிகமானாலும் இரகுலர் சைக்கிள்ஸ் வரும். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். அது பண்ணாலும் சைக்கிள்ஸ் நார்மல் ஆகும். அதேமாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக குழந்தை பேர் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேராக ஹார்மோன் செக்ரேட்டிங் கேன்சர்ஸ் அண்ட் டியூமர்ஸ் வரலாம். எல்லாமே ஒரே மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதனால எல்லா பிசிஓஎஸ் உள்ளவங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்த்துக்கணும். நிச்சயமா. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்களா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றதுனால அல்சர் காலையில சாப்பிடறதுனா அல்சர் வரும்னு சொல்றாங்க, அது மித்தா ஃபேக்டா சார்? அது ஃபேக்ட். நீங்க எவ்வளவு நேரம் சாப்பிடறதுனால இட்ஸ் நாட் அபவுட் காலையில. ஏன்னா யூஆர் பிரேக்கிங் எ ஃபாஸ்ட். இல்லை, நைட்டு தூங்குறீங்க, ஆல்ரெடி 6-8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் லேட் பண்றீங்க, ஒண்ணுமே சாப்பிடாம உட்காந்துருந்தா கண்டிப்பா அல்சர் வரும். அதுக்கு தான் சொல்றோம், நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண போறதா இருந்தா நீங்க நடுவில் கொஞ்சமாவது ஃப்ரூட் சாலட்ஸ், இந்த மாதிரி பட்டர் மில்க், இந்த மாதிரி சிம்பிள் சுண்டல், இந்த மாதிரி தயிர், இந்த மாதிரி சாப்பிட்டு தான் பெட்டர். ஓகே, சோ தட் வில் ஹெல்ப். ஓகே சார், இப்போ இன்னொரு பிசிஓஎஸ் டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். பிசிஓஎஸ் பிசிஓடி இது ரெண்டுமே ஒண்ணா இல்ல வேற வேற? ஒண்ணுதாங்க. ஓகே, அது சிண்ட்ரோம் டிசீஸ். ஆனா அல்ட்ராசவுண்ட்ல ஓவரியில சிஸ்ட் இருந்தா பிசிஓஎஸ்ன்னு நினைச்சிடுறாங்க. அது வெறும் பாலிசிஸ்டிக் ஓவரி தான். ஆனா இரகுலர் சைக்கிள்ஸ் இருக்கணும். அதாவது நார்மலா இந்தியன் ஃபீமேல்ஸ்க்கு 25 to 35 டேஸ் சைக்கிள், லெஸ் தென் 25 டேஸ் போகுது, இல்லை மோர் தென் 35 டேஸ் போகுதுன்னா இரகுலர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிசிஓஎஸ். ஆனால் அது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பிசிஓஎஸ்க்கு நான் சொன்ன மாதிரி காரணம் இருக்கு, காரணம் இல்லை, ரெண்டு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு காரணம் இருந்துச்சுன்னா அதை எங்க துறையை சார்ந்தது வைத்தியம் பண்ணணும். காரணம் இல்லைன்னா கைனகாலஜி சைடு போகும், பிளஸ் வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகே, அந்த வெயிட் லாஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். ஓகே. அப்புறம் இன்னும் நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர், ஆனால் வெயிட் ஏறுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ 3 மீல்ஸ் சாப்பிட்றீங்களோ 5 மீல்ஸ் சாப்பிட்றீங்களா, வாட் மேட்டர்ஸ் இஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதோட கம்மியாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ தான் இன்புட் போகணும். நீங்கள் அதுக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு நீங்கள் எனர்ஜியே வெளியில் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுக்கு மேலே சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் வெயிட் கெயின் வரும். ஸோ பேசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், அவசியம் கூட கிடையாது. ஆனா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்க எவ்வளோ எனர்ஜி அவுட்புட் போதோ அதோட கம்மியா தான் இன்புட் வரும். ஓகே சார், இப்போ இது கடைசி என்னன்னா, சுகரை கம்மி பண்ணா இந்த ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பிசிஓஎஸ் இது எல்லாத்துல இருந்து நம்ம கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருக்கலாமா? நீங்க வெள்ளை சர்க்கரையை சொல்றீங்க?
சக்கரை எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட். அதான் நீங்க வெள்ளை சர்க்கரை கலந்த பொருட்களை சொல்றீங்க அப்படித்தானே? வெள்ளை கலர் நாட்டு சக்கரை வாட் எவர் சர்க்கரை கலந்தது ம். அப்படிலாம் காணாம போயிடாது. கிடையாது. அப்படிலாம் காணாம போயிடாது. சர்க்கரை நிப்பாட்டினெல்லாம் காணாம போயிடாது. அவ்வளவு சுலபமா இருந்தா வேலை முடிஞ்சுது. எல்லாம் அது குவிட் பண்றதுதானே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல குவிட் பண்ண தேவையில்லை, குறைச்சா போதும். குறைச்சா போதும். ஒரு நாளைக்கு சிம்பிள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 to 10 கிராமுக்கு மேல சுகர் கலந்த பண்டங்களையோ, அதான் பேசிக்கா 5 to 10 கிராம்ஸ் மேல சுகர் எடுக்காதீங்க. அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தான் வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் 25 கிராம் இருக்கு. இப்போ டீ காஃபி காமனாஸ்ட் கலக்கிறது வந்து டீ காஃபி கூட. டீ காஃபியோட கலந்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா சுகரை சால்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. இவ்வளோ போட்டால் போதும். அதேமாதிரி ஸ்வீட்ஸ், அப்புறம் நிறைய பேர் ஸ்வீட் டூத் இருக்கு. இந்தியாவில் வாழ்ந்துட்டு ஸ்வீட்ஸ் ரொம்ப கஷ்டம் நம்ம நாட்டில் ஸ்வீட்டை தவிர்க்கிறது. என்ன பண்ணலாம்னா தினமும் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு நாளைக்கு அதே தான் இந்த பீஸ்க்கு மேலே சாப்பிடாதீங்க. அப்புறம் சில ஸ்வீட்ஸ் பார்த்தா கெலோரி கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரை கிரேப்ஸ், கிஸ்மிஸ் பழங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதெல்லாம் 2-3 பீஸ் சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப காமன் பழக்கம்னு சொல்லிட்டுங்களா சாப்பிட்டோன்னு சாப்பிட்றது. அந்த காரத்துக்காக நம்ம அது முக்கியமாக லஞ்ச் முடிச்சோடனே இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன் அந்த காரத்துக்காக சாப்பிட்டு பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன கிஸ்மிஸ் பழம், குட்டி கடலை மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா. சாப்பிடாட்டி பரவாயில்ல. மெயின் என்னன்னா சுகர் இதெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கட் பண்ணிட்டா என்னன்னா வெயிட் குறையும். சரி, நீங்க நினைக்கிற மாதிரி டைரக்டா டயபெட்டிஸ் குறையாது, வெயிட் குறைஞ்சு டயபெட்டிஸ் குறையும். ஓகே, சோ அப்படிதான் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன். அப்படிதான். அப்புறம் இன்னொரு காமன் மித் என்னன்னா, வெறும் பாத்தீங்கன்னா நான் சுகரை மட்டும் விட்டேன் சார், நான் வந்து மில்க் விட்டுட்டேன், எனக்கு விட்டு பார்த்தேன், ஃபர்ஸ்ட் 1 month குறைஞ்சது, அப்புறம் குறையலம்பாங்க. அதை தான் விட்டுருப்பாங்க. மற்றபடி 3 வேளையும் 2000 கலோரி சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க. எதையும் விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ காலையில நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்றீங்களோ, அந்த வாரம் ஃபுல்லாக என்ன சாப்பிட்றீங்களோ எல்லாமே கணக்கில் வரும். ஓகே. அப்புறம் ஆயிலும் ஒரு மாதம் எவ்வளோ சேர்க்குறீங்க அது எல்லாமே கணக்கில் வரும். வெறும் வெள்ளை சக்கரை நீங்கள் 20 கிராமையோ நாட்டு சக்கரை 20 கிராம் விட்டனால காணாமல் போயிடாது எல்லாமே. ஓகே. டோட்டலாக காலையில் நைட்டு வரைக்கும் என்ன சாப்பாடோ எல்லாமே கணக்கில் வரும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு. ஓகே சார், கிரேட். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இட் வாஸ் வெரி நைஸ் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். நன்றி. தேங்க்ஸ். ரைட்.